ஷேய் பிரம்மா டெல்லி கணக்கு, மகாராஷ்டிரா உள்ள கணக்கு, டெல்லியில் நடத்துகிற கணக்கு நடத்துகிறான்ல அரசியல்வாதி. ஒருத்தன் சொத்து இவ்வளவுக்கு மேலே இருந்தால் அந்த நாட்டில் உள்ள இராணுவம் உள்ள வரலாங்கிற கணக்கு நீதிமன்றத்தில் சட்டத்தில் இருக்குது. அது ஏன் கண்ணை மறைச்சங்கிற கேள்வி கேட்கார். இப்போ கணக்கு என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கணக்கு போட்டார். எல்லா லாயருக்குமே தப்புக்கு மேலே தப்பு செஞ்ச கணக்குனால லாயர் உள்ள வழக்கறிஞர் உள்ள இருக்கிற கணக்கில் சனீஸ்வரி அவனுடைய வீட்டுக்கு அனுப்புதார். ஐயா அனுப்புதார். நாளைக்கு ஒரு 12 மணி டயத்தில் எரியிற டயத்தில் அனுப்புவார். ஏன்னா நீதிமன்றத்தை எரிச்சு வச்சுட்டான், அகம்பாதம் பண்ணி வச்சுட்டான், சேட்டை பண்ணி வச்சுட்டான். 100க்கு 100 லாயர் இருக்கிற கணக்கில் 80% மோசம், 20% கணக்கு. பூமியை உள்ள தொட்டு கும்பிட்டு உள்ள போய் ஐயா படி அளக்கிறாரு கடவுள், நீதிமான் படி அளக்கார், நீதித்துறை ஐயாத அப்படிங்கிற கணக்கில் தொட்டு கும்பிட்டு அந்த வழக்கு ஆடுதான். மற்றது 80% அவன் குடும்பத்துக்கு காகித பேப்பர், செத்த ஒரு பேய் பேப்பர், குடும்பத்தில் குளிர் காயணும், வீடு வாசல் கட்டணும், கார் வண்டி வாங்கி பறக்கணும், அரசியல்வாதி சொத்து எவ்வளோ வச்சிருக்கான் அப்படிங்கிற கணக்கு எல்லாம் அவனுக்கு தெரியும். அவனை எப்படி காப்பாற்றணும்? கொண்டா லட்சத்தை கொண்டா, கோடியை கொண்டா, நான் உன்னை சட்டத்தில் ஓட்ட இருக்குன்னு காப்பாற்றி விட்ட கணக்கில் இப்போ நாட்டு சனீஸ்வரியை உள்ள விட்டு இறக்கி விடுதார். லாயர் எல்லாத்துக்குமே லாயர் கடுமையான தாக்கம் இது. நாளைக்கு 12 மணி டைமில் இப்போ கணக்கு சனிக்கிழமை டைமில் உச்ச நேரத்தில் உச்ச கட்டத்தில் கணக்கு சேனலில் உலகம் பூரா பார்க்குற கணக்கு ஏற்றுதார். டைம் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 12 மணிக்கு, மணியம் 12 மணிக்கு லாயருக்கு பூரா ஆணுக்கும் பெண்ணுக்கும் உச்ச எரியிற நேரத்தில் நாட்டு சனீஸ்வரியை ஏற்றி உள்ளே உட்கார வைக்கார். அவன் வீட்டில் போய் உட்கார்ந்துக்கிடும். புரியா? அவன் வீட்டில் போய் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள உட்காரையில் மண்டையை குழப்பி சட்டத்தை அவன் அடிச்சுட்டு போனாலும் அந்த சட்ட பேப்பரை திருத்தி விட்டுருவாங்க. சனீஸ்வரி 2 பேருமே இவனுக்கு குழப்படியா இருக்கும். யாருக்கு? லாயருக்கு குழப்படியா. என்னடா நம்ம இப்படி அடித்தோம், இப்படி வந்திருக்கு அப்படிங்கிற சட்ட திருத்தி நியாயத்துப்படி உள்ள போகல சனீஸ்வரி 2 பேரும் சேர்ந்து திருத்தி விட்டுருவாங்க. இவன் அகம்பாத்தனமாக வெளியே உள்ளே கொண்டு போவான். தப்பு செஞ்சு எழுதி நீதிமன்றத்துக்கு போகக்கூடாது, நீதிபதி சர்ச்சுக்கு முன்னாடி போகக்கூடாது. ஆணும் பெண்ணும் நீதிபதி சர்ச்சுக்கு, லாயர் ஆணும் பெண்ணும் தப்பான எழுத்தை எழுதி உள்ளே போகக்கூடாது. இது எவ்வளோ பெரிய தப்பு. நாக்கு சுளைய சாப்பிடுத. உன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் நல்லா இருக்கணும்னு நல்லா விளங்கணும், விளங்காமல் போகணுங்கிற கணக்கில் வார விளங்குறதுக்கு வரல, விளங்காமல் போகிறதுக்கு தான் எழுதி உள்ளே கொண்டு போகிற. புரியா? அதுக்கு தான் தேர்ந்தெடுத்த கணக்கு கொடுக்க வேண்டிய கைலாசத்தில் யாருக்கு கொடுக்கணுங்கிற கணக்கில் கொடுத்துருக்காரு ஐயா. புரியா? அது ஒன்று தப்பாக போகுது. அதுக்கு எப்படி செய்தாருன்னு பார்ப்போம். ஐயா பாப்பார் முக்கால் சத்தியம் பிரம்மா சொன்னதை டெல்லி கணக்கு. இதுதான் கணக்கு. டெல்லியில் அரசியல்வாதி பல கோடி உள்ளே இருக்கிறது. பிரதமராக இருக்கிறவன் இத்தனை கோடி வச்சுருக்கான். இராணுவத்தை உள்ளே கொண்டு போய் 100-200 அவனோட செக் பண்ணு, அவன் சொத்து எவ்வளோ இருக்குது, அந்த பத்திர ஆவணங்கள் எவ்வளோ எழுதியிருக்கான், அதை பார்க்க தெரியலடா பிரதமர் மோடி. ஏன்னா இப்போ உட்காந்து எம்பியாக உட்காந்து சேர பிடிச்சி ஆட்டுறதுக்கு பூரா ஓட்டு எலெக்ஷனை வாங்கி நாசம் பண்ணுத. எல்லா விமானம் மூலியமாக, எல்லா பஸ்ஸு லாரி மூலியமாக மது போதையை கடத்துத. ஒரு வண்டி விட்டு வெளியே வந்தாலே போதை பாட்டில், அதான் பிராந்தி பாட்டு கொண்டு வரான்ல, அது கடத்துகிற வேலை தான். அந்த உற்பத்தி ஆக்கி வெளியே கொண்டு வந்து ரோட்டுக்கு வந்தாலே கடத்துகிற வேலை. தமிழ்நாடு இந்தியா நாடு முழுவதும் கடத்தி வியாபாரம் பார்க்க. அப்போ போதைக்குள்ள மருந்து விமானம் போக்குவரத்துலேயே நடத்துது. அப்போ அதிகாரி பிடிக்க தெரியலையா, அதிகாரி நடத்த தெரியலையா, அதிகாரி எதுவுமே பிடிக்க தெரியல. சாமி கடவுள் உனக்கு சொல்லணுங்கிற கணக்கில் சொல்லி ஆடுத. பூமியை பூரா பில்டிங்காக போட்டு நாசம் பண்ணி வச்சிருக்க கணக்கு. அது பெரிய பாவத்தை செஞ்சு வச்சிருக்கேடா பாய்ப்பேடா. அரசியல்வாதி முட்டா பேல பாவத்தை அறுத்து சாப்பிடுதான். பாவத்தை பூமியில் செஞ்சு வச்சிருக்கான். பாவத்தை பூரா ரோடுகளை பூரா தண்ணி ஆணும் பொண்ணும் அலைகள் மழை பெஞ்சு சொல்லோட்டமாக பூமியில் போவையில்
அடைச்சி வச்சிருக்கா. அது எப்படி முட்டுது மோதுது போத பார்த்தேன். எல்லாம் முட்டா மேல அரசியல்வாதி பூமியில ரோடு பூரா கீழே செங்கல் பறிச்சது தண்ணி எப்படி போகும் பார்த்தேடா. அது ஒரு உயிரா. காமுட்டா மேல குடிக்க உன் உயிரை காப்பாத்துது, குளிக்க உன் உயிரை சுத்தம் பண்ணுது. வீட்டில் சோறு பொங்கி சாப்பிடுத தண்ணி கொடுக்கு, அதை உன்னையே காப்பாற்றி கொடுக்க. அறியட்ட நாய் முட்டா பயல. நீதிமன்றத்திலிருந்து எல்லாம் அரசியல்வாதி கவர்மெண்ட்ல இருந்து எல்லாமே புரிஞ்சு நடப்பா. சாப்பிடுற உணவு தண்ணிய பாடுபடுத்தக்கூடாது. மழை பெஞ்சா செல்லோட்டமா போனோம். அதுவும் விளையாண்டு போகும், பூமியில விளையாடும் புரியா. அதுவும் ஆணும் பெண்ணும் உண்டு. விளையாட்டு போறத எப்படி அடைச்சி தண்ணி சர்றன்னு வரையில முட்டும் மோதும், இங்கிட்டு வளையும் அங்கிட்டு போகும். அப்ப நம்மளை பாடா படுத்துதானே, அதுவே திட்டுதுடா. உலகமே புரிஞ்சியடா. முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்கோ.